நிச்சயதார்த்தத்தை பார்க்கணும், அவர் கல்யாணத்தை பார்க்கணும்னு சந்தோஷமா காத்துட்டு இருந்த என்ன நிச்சயதார்த்தத்துக்கே வரக்கூடாதுன்னு அகிலா அம்மா சொன்னதும் என்னால தாங்கிக்கவே முடியல. கோவில்ல போய் உட்கார்ந்து என் வேதனைய கடவுள்கிட்ட சொல்லி அழுத. நிச்சயதார்த்தத்துல கலந்துக்க கடவுள் எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நானும் சந்தோஷமா தான் நிச்சயதார்த்தத்துல கலந்துக்கிட்டேன். ஆனா என்னமோ தெரியல, நந்தினி அம்மா விரல்ல பெரிய மோதிரம் போடும்போது என்னையே அறியாம என் மனச என்னமோ பண்ணுச்சு. உசுர என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி இருந்துச்சு. என்னால அங்க இருக்கவே முடியல. எந்த நிச்சயதார்த்தத்தை பார்க்கணும்னு கடவுள்கிட்ட சொல்லி அழுதனோ, அந்த நிச்சயதார்த்தத்தை பார்க்காமலே எழுந்திருச்சு வந்துட்டேன். இதனால எனக்கு அப்படி ஆச்சு. டெமோ கல்யாணத்துல பெரிய என் கழுத்துல கட்டின தாலிய சாதாரணமா நினைச்சு என்னால தூக்கி போட முடியலையே. ஏன் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டினா பெரிய உயிருக்கே ஆபத்துன்னு சித்தர் சொல்றாரு. அதே மாதிரி என் கண்ணு முன்னாடியே அப்படி ஆபத்தும் நடந்து பெரியய்யா தப்பிச்சு உயிர் பொழைச்சாரு. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பெரியய்யாக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் எதுல போய் முடியும்? ரவுடிங்க கிட்ட இருந்து என் மானத்தை காப்பாத்தினாரு. அம்மா கிட்ட சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. எனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து போட்டியில கலந்துக்க வச்சு இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினாரு. இப்படி ஒவ்வொரு தடவையும் என்னையும் அறியாம என் மனசுக்குள்ள வந்த பெரியய்யா இப்ப முழுக்க முழுக்க என் மனசுல நிறைஞ்சிருக்காரு. இந்த உறவுக்கு என்ன பேருன்னு எனக்கு சொல்ல தெரியல. பெரியய்யா மேல உள்ள மதிப்பா, மரியாதையா, இல்ல பக்தியா, இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஏதாவதா என்னன்னு பிரிச்சு பார்க்க தெரியல. இதுக்கெல்லாம் காலந்தான் பதில் சொல்லணும். ஆனா உன இந்த செம்பருத்தி செடி கிட்ட வந்து உட்காந்துப்பா. ஆளும் முகர கட்டியும். ஏய் பார்வதி, 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 இவளுக்கு என்ன காது கேட்கலையா இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறாளா? இவ கிட்ட போய் காது மேலே 2 வச்சாதான் புத்தி வரும். பார்வதி, ஏய் அம்மா, நல்லா நடிக்கிறடி. அங்க இருந்து நான் காட்டு கத்துல கத்திக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் காது கேட்காத மாதிரி இங்க உட்கார்ந்து இருந்துட்டு என்ன பார்த்த உடனே அப்படிங்கிறியா? சத்தியமா நீங்க கூப்பிட்டத நான் கவனிக்கலமா. ஏய் சும்மா என் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்த விழும் மறுபடியும்.
நீ இங்க இருந்துகிட்டு மனசு எங்கடி மேய விட்டுருக்க? ஆ? மனசுல வர வர கொஞ்சம் கூட பயம் இல்லாம போச்சுல உனக்கு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிளைய வந்திருக்காங்க. அக்கா உன்னதான் ஆரத்தி எடுக்க கூப்பிடுறாங்க. வந்து தொலை. ஏய், இன்னும் என்னடி யோசனை? மொகர கட்ட உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். வாடி. பார்வதி இங்க ஆரத்தி ரெடி பண்ண போயிருக்காக்கா. வந்துருவா. பார்வதி, நீ அழுறத மட்டும் அம்மா பார்த்தாங்க, உன்னை இதே இடத்துல அப்படியே கொண்டு போட்டுருவாங்க. முதல்ல அழுகையை நிப்பாட்டிட்டு நார்மல் ஆறு. ஏய், அங்கே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. வந்து ஆரத்தி எடு. அம்மா ஏத்துறீங்களா? இது வேற. ஆதி, ஆர்த்தி தட்டுல பணம் போடு. பார்வதி, வாங்கிக்கம்மா. ஏய் நில்லு. யாதி, ஆரத்தி எடுத்தா தட்டுல பணம் தான் போடுவாங்க. அதே போதும். செயின் எல்லாம் கழட்டி போடணுமா? வனஜா, பார்வதி எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியாது?
தான் உயிரை பணயம் வச்சு நந்தினி உயிரை காப்பாத்திருக்கா. இந்த வீட்டு மூத்த மருமக உயிரை காப்பாத்தி கொடுத்த பார்வதிக்கு என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. அ- அ- ஆதி பார்வதியோட மதிப்பை தெரிஞ்சுதான் கொடுத்திருக்கான். அக்கா, அதுக்காக 3 தடவை ஆரத்தி சுத்தினவளுக்கு 3 பவுண்ட் செயின்லாம் ரொம்ப அதிகம்க்கா. ஏய், 3 பவுன் தங்கம் இல்ல, நாங்க 30 கிலோ தங்கம் கூட கொடுப்போம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. பெரியய்யாக்கும் நந்தினி அம்மாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நான் இந்த தாலியை என் கழுத்துல போட்டிருக்கிறது ரொம்ப தப்பு. இனி நான் தாலியை கழட்டுறதுனால பெரியய்யாக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைக்கிறேன். அதனால முதல்ல கோவிலுக்கு போய் இந்த தாலியை கழட்டி மரத்துல கட்டிடணும்.
भागान् विशामन्तः सदञ्जीवे शरदश्च वीराः दीर्घायुष्यमस्तु यार पेरुक्कु अर्चना अम्मन पेरुक्कु अर्चना कुडुम्ब अद्य प्रोक्त एवं गुण विशेषेण सकल विशिष्टायाम् अस्यां शुभतिथौ अस्य यजमानस्य सह कुटुम्बस्य அம்மா தாயே, பெரியய்யா நந்தினி அம்மா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் இந்த தாலியை என் கழுத்துல போட்டுட்டு இருக்கிறது என் மனசுக்கு உறுத்தலா இருக்கு. பெரியய்யா கட்டின இந்த தாலியை என் கழுத்துல இருந்து கழட்டினா பெரியய்யா உயிருக்கு ஆபத்துன்னு சித்தர் சாமி சொன்னாரு. இப்பதான் முறைப்படி தாலி கட்டிக்க நந்தினி அம்மா வந்துட்டாங்களே. பெரியய்யா முறைப்படி நந்தினி அம்மா விரல்ல போட்ட மோதிரம் பெரியய்யாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தும். அதனால நான் என் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி மரத்துல கட்டிடுறேன். பெரியய்யாக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாத்தணும். உன்னை நம்பிதான் நான் என் தாலியை கழட்ட போறேன். एकहारति आज्य दीपं दर्शयामि समस्त रक्षां धारयामि परिपूर्ण कृपा कटाक्षता सिद्धिरस्तु அர்ச்சனை தட்டை நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் சாமி. சரிம்மா ஆகட்டும் சிந்தூராருண விக்கிரகம் பாரு ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? ப்ரோ கண்ணை திறந்து பாரு ப்ரோ. ஆதி ஆதி கண்ணு திறந்து பாரு ஆதி. ஆதி 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 பாருங்க. ஆதி ப்ரோ கண்ணை திறந்து பாரு ப்ரோ. ப்ரோ கண்ணை திறந்து பாரு ப்ரோ. பாரு ப்ரோ. ப்ரோ 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 கண்ணை திறந்து பாரு ப்ரோ. ஆதி ஆதி ப்ரோ கண்ணை திறந்து பாரு ப்ரோ. ஆதி 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 கண்ணு திறந்து பாரு ஆதி. ஆதி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆதி இங்க பாருப்பா. ஆதி ஹலோ டாக்டர். ஆதி மயக்க போட்டுட்டான். சீக்கிரம் உடனே கிளம்பி வாங்க. ப்ரோ ப்ரோ இங்க பாரு ப்ரோ. ஆதி